Welcome to VL Academy. In the video, hire purchase and installment purchase system chapter other exercise problem number 2 நம்ம பார்க்க போறோம், which is in page number 18.44. So in the problem வந்து Madras Trading Company purchased a motor car from Bombay Motors Company. So இங்க Madras Trading Company வந்து purchaser, Bombay Motors Company வந்து seller. ஸோ எல்லா ப்ராப்ளம்லையும் நான் சொல்கிறது தான், இந்த 2 ரோல் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு ரஃப் காலமில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஆன் 1/1/1980 பேயிங் கேஷ் ஆஃப் ₹10,000 and agreeing to pay further 3 installment of ₹10,000 each on 31st December each year. இப்போ கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹37,250 மோட்டார் காரோட வேல்யூ. பட் இவங்க டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறாங்க? டவுன் பேமெண்ட் 10,000, அதாவது தி டைம் ஆஃப் பர்ச்சேசிங் தி மோட்டார் கார் அவங்க 10,000 பே பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 10,000 பே பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக 40,000 பே பண்ணுறாங்க. அப்போது பேலன்ஸ் 2,750 வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ அது அந்த 3 இயர்ஸில் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த 3 இயர்ஸும் இந்த 37,250 இதில் வந்து 10,000 போக பேலன்ஸ் 27,250 அவங்க எப்படி பே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்ப்ளிட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி வந்து 10% டெப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க வாங்கின மோட்டார் கார்க்கு. தட் இஸ் ஆல்சோ இன் ரெடியூசிங் பேலன்சிங் மெத்தட். ஸோ அந்த டெப்ரிஷியேஷன் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். இங்கே வந்து என்ன 2 பேர்த்தோட புக்லேயும் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ரஃப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். லெட்ஸ் சி ஹவ் டு ஒர்க் அவுட் திஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹37,250. அதில் அதை அந்த மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு 10,000 பே பண்ணியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 27,250 தான் கடன் இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற அன்னைக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு இந்த 27,250 அதில் 5% இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க இல்லையா 5% இன்ட்ரெஸ்ட், அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த 5% 1,362.5. ஸோ இந்த 10,000ல் அந்த 1,362.5 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் அமௌண்ட் தான் இந்த கேஷ் ப்ரைஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ கேஷ் ப்ரைஸில் டவுன் பேமெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ ₹8,637.50 இஸ் தி கேஷ் வேல்யூ. அதை லெஸ் பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் இருக்கிற கடன் இந்த ₹18,612.5 தான். ஓகே, இப்போது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப நம்மளோட கடன் என்ன? இந்த ₹18,612.5. அதில் 5% எடுத்தோன்னா தட் இஸ் ₹930.625. இது நான் டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணி இந்த 2,750 வர வச்சாலும் ஓகே. பட் இட் ஷுட் பி நியரஸ்ட் வேல்யூ. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு கால்குலேஷன் ஒழுங்காக வரல, நீங்கள் கண்ணாப்பினான்னு போட்டு 2,750 கொண்டு வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்க கண்ணுக்கு அந்த மிஸ்டேக் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், எல்லா மார்க்கும் போயிடும். ஓகே, ஸோ அதனால அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தட் இஸ் ₹930.625. இப்போ இந்த 10,000 பே பண்ணுறாங்க இல்லையா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில், இந்த 10,000லேருந்து அந்த ₹930.625 லெஸ் பண்ணால் வில் கெட் ₹9,069.375. இப்போது இந்த 37,250லேருந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ இந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த 10,000, 8,000 சம்திங் அண்ட் 9,000 சம்திங் இதெல்லாம் ரெடியூஸ் ஆனது போக பேலன்ஸ் வந்து ₹9,543.125. ஓகே, இதுதான் இப்போதைய கடன் ஆஃப்டர் பேயிங் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் பேயிங் 10,000. அப்போ அவங்க கடன் எவ்வளோ இருக்குது? ₹9,543.125 தான். அப்போ அந்த 10,000லேருந்து அந்த 9,543.125 போக பேலன்ஸ் எவ்வளோனா 456.875 தான் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 10,000ல் இந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ இதே வேல்யூ தான் நம்ம எங்கேயும் போடுவோம், டோட்டல் கேஷ் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு, இட்ஸ் நெல். டோட்டலாக ₹40,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. அதில் 2,750 இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2,750. அதே இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அண்ட் 37,250 இஸ் தி கேஷ் ப்ரைஸ். அடுத்தது டெப்ரிஷியேஷன்.
Depreciation வந்து வேல்யூ ஆஃப் மோட்டார் கார் இஸ் 37,250. இது வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இங்க டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்களே, இல்லை ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கு. ஸோ அந்த மெத்தடில் தான் நாம் இதை கால்குலேட் பண்ணோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% எடுத்தோன்னா தட் இஸ் 3,725. அதை லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 33,525. அதுலேருந்து அகெயின் 10%. அது வந்து 3,352.50 பைசே. ஸோ அதை லெஸ் பண்ணோன்னா வி கெட் 30,172.5. திரும்ப அதுலேருந்து 10% எடுத்தோன்னா வில் கெட் 3,017 rupees 25 பைசே. ஸோ அகெயின் இந்த 30,172.5லேருந்து இதை லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 27,155.25. ஸோ அந்த மோட்டார் காரை வாங்குறப்போ த வேல்யூ வாஸ் 37,250. பட் அதனுடைய லோனு டியூ எல்லாம் முடிஞ்சு நமக்கான ஓனர்ஷிப் வரப்போ தட் இஸ் 27,155.25 பைசே. ஓகே, ஸோ இப்போ டெப்ரிஷியேஷனை நாம் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட்டு பையரோட புக்கில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பையர் என்ன பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட்டு மோட்டார் காரை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்த? பாம்பே மோட்டார் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்த. ஸோ மோட்டார் கார் இஸ் கம்மிங் இன்சைட் த பிஸ்னஸ். அதனால டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ டெபிட்டில் நம்ம மோட்டார் காரை போட்டிருக்கோம். அண்ட் யாருக்கு மோட்டார் கார் வெளியே போகுது? பாம்பே மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெடுக்கு வெளியில் போகுது. அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் சாரி, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாம்பே மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இந்த 10,000 யாருக்கு உள்ளே வருது அப்படின்னா பாம்பே மோட்டார் கம்பெனி. ஏன்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணுறாங்க இல்லையா, அந்த மோட்டார் கார் வாங்கின அன்னைக்கு அவங்க பே பண்ணுற அமௌண்ட் இஸ் 10,000. ஸோ நமக்கு வந்து கேஷ் வந்து வெளியில் போகுது. ஓகே, ஸோ இந்த புக்கில் இந்த கேஷ் வெளியில் போகிறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இது யாருக்கு போய் சேருதுன்னா பாம்பே மோட்டார் கம்பெனி லிமிடெட். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் தே ஆர் ரிசீவிங். ஓகே, இன்ட்ரெஸ்ட் நமக்கு வெளியில் போகுது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் இந்த தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து டெபிட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் வெளியில் போகுது அப்படின்னா அதை டெபிட் பண்ணுவோம். அண்ட் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணுவோம். தட் இஸ் பாம்பே மோட்டார் கம்பெனி தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெப்ரிஷியேஷன். இது வந்து பையரோட புக்கு. அவர் மோட்டார் காரை வாங்கிட்டாரு, இப்போ அவர் கையில் இருக்கு. ஸோ அவர் தான் டெப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணுவார். ஸோ அதனால டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மோட்டார் கார் அக்கௌண்ட் தட் இஸ் 1,862.5. Sorry, the value is wrong. That is 3,725. Okay, இந்த வேல்யூ தான் இங்கே வரும். Actually, I didn't cut copy properly. அதனால இந்த மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் இங்கே வரும். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இங்கே இருக்கிற இந்த டெப்ரிசியேஷன் ரெண்டையுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வேர் தீஸ் அமௌண்ட் இஸ் கோயிங்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஏன்னா நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டு லெட்ஜர் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன இன்கம் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஆல் டைரக்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம் இல்லையா? அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நாம் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ ஹியர் திஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேஷன் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். அப்படின்னா தான் அங்கே லெட்ஜரில் வந்து டெபிட் சைடு எல்லாமே எக்ஸ்பென்சஸ் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே டெபிட் சைடு எல்லாமே எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேஷனுமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அது அங்கே டெபிட் சைடு வரணும்னா இங்கே வந்து நம்ம அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே, அதனால வி ஹேவ் கிரெடிட்டட். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது. செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம், டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ இந்த 3 விஷயம் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டாக்கு பாம்பே மோட்டார்ஸ் கம்பெனி. அது வந்து 930.625. லெட்ஸ் செக் ஒன்ஸ் அகெயின். அந்த வேல்யூ இல்லை, தட் இஸ் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வேல்யூ. ஐ டென்ட் கட் காப்பி பேஸ்ட் ப்ராப்பர்லி. இங்கே வந்து இந்த வேல்யூ இருக்குது. ஓகே, இந்த வேல்யூ எடுத்து நம்ம செகண்ட் இயருக்கு காப்பி பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் V. சாரி கைஸ், ஐ ஜஸ்ட் didn't notice that. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ. சாரி, again I made a mistake that I have copied the depreciation. So what I have mentioned is correct only.
I made a mistake. So this is for the second year. Sorry, next slide is for second year. இங்க வந்து நம்ம interest value is that. Okay. I made a mistake. So இது கரெக்டான வேல்யூ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 930 rupees 0.625 பைசே. அதே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் இன்ட்ரெஸ்ட் பெய்டை டெபிட் பண்ணுவோம் அண்ட் யார் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள கிரெடிட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஓகே, தட் இஸ் பாம்பே மோட்டார் கம்பெனி வந்து 10,000 rupees ரிசீவ் பண்ணுறாங்க. நமக்கு கேஷ் வெளியில் போகுது. ப்ரீவியஸ் இயருக்கு நான் பேங்க்குன்னு போட்டிருப்பேன், இங்கே கேஷ்ன்னு போட்டிருப்பேன். நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணாலும் ஓகே, பட் எல்லாத்தையும் ஒரே மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து 10,000 rupees இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெப்ரிஷியேஷன். ஸோ டெப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,352. நம்ம டபுள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் 3,352.5 தான். ஸோ அதுதான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு மோட்டார் கார் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அதே இது தான் இங்கே வரும். டெப்ரிஷியேஷனுங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து இட்ஸ் கோயிங் அவுட், அது அப்படியே ரெடியூஸ் ஆகுது. இனி அது நமக்கு வேல்யூவாக காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதையும் நாம் டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஒன்லி தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப தட் வில் பி கிரெடிட்டட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, and the same value and the total is 4,283.125. அடுத்தது third year 82. 82ல again interest installment. So interest வந்து 456 again. இந்த டேபிளை வச்சு நாம செக் பண்ணிக்கலாம். It is 456.875. Okay, so இந்த interest value வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படிங்கிறத டெபிட் பண்ணுவோம் அண்ட் அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள நாம் கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 10,000 ரூபாய் நமக்கு வெளியில் போகுது, அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கேஷ் இஸ் கோயிங் அவுட் சைட். அகெயின் நான் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கேன், அதனால இங்கேயும் பேங்க் அக்கௌண்ட்னே நாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பாம்பே மோட்டார் கம்பெனிக்கு தான் அந்த 10,000 rupees அவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க, அவங்க பிஸ்னஸ்குள்ளே போகுது. ஸோ அதனால அவங்கள டெபிட் பண்ணிவிட்டு நம்மளோட கேஷை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் depreciation. Depreciation again we'll check with the table, that is 3,017.25. So depreciation account at R2, this is a motor car. So that is 3,017.25. அதாவது மூணாவது வருஷத்தோட டெப்ரிஷியேஷன் வேல்யூ. அண்ட் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேஷன் ரெண்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ வித் திஸ் ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஓவர் இன் தி புக் ஆஃப் பையர், அதாவது மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு முடிஞ்சுது. அடுத்தது வந்து பாம்பே மோட்டார் கம்பெனியோட புக்கில் நம்ம என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மோட்டார் கார் இஸ் கோயிங் அவுட். யாருக்கு போய் சேருது அப்படின்னா மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு போய் சேருது. ஓகே, ஸோ மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு இந்த 37,250 வர்த் அசெட் வந்து இஸ் கம்மிங் இன்சைட். இவங்களுக்கு இட் இஸ் கோயிங் அவுட் சைட் அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹையர் சேல். ஸோ அதனால ஹையர் சேல்னு போட்டிருக்கேன். ஓகே, பீயிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஆன் ஹையர் purchase. இந்த வேல்யூ வந்து இட்ஸ் கோயிங் அவுட் ஃபார் தெம் அண்ட் இட்ஸ் கம்மிங் இன்சைட் ஃபார் தெம். And next one is cash account data to Madras Trading Company account. Cash account வந்து என்ன அப்படின்னா செல்லரை பொறுத்தவரை அவங்களுக்கு கேஷ் உள்ள வருது. ஓகே, தட் இஸ் 10,000. யாருக்கு வெளியில் போகுதுன்னா மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு வெளியில் போகுது, அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் பெய்ட் ஆன் டெலிவரி. அண்ட் அடுத்தது திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர், அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட்டை டெபிட் பண்ணிடணும். இங்கே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம், ஸோ செல்லர் தான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவார். ஸோ அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் யார்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் வெளியில் போகுது அப்படின்னா மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி கையில் இருக்கிற அமௌண்ட்டு வெளியில் போகுது இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதனால இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம், அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், சாரி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால கேஷ் டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் யாருக்கு இந்த கேஷ் வெளியில் போகுதுன்னா மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு வெளியில் போகுது, அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். அகெயின் திஸ் இஸ் ஃபார்
இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். செல்லரை பொறுத்தவரையும் அவங்களோட புக்ல டெப்ரிசியேஷன் வராது. ஏன்னா அசெட் அவங்க குடுத்தாச்சு. இப்ப அந்த அசெட் வந்து மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனியோடது. பாம்பே மோட்டார் கம்பெனியோடது கிடையாது. அதனால அவங்க அசெட்டுக்கு டெப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால இன்ட்ரெஸ்ட் மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. அண்ட் ஃபார் த செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் தே ஆர் ரிசீவிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றாங்கன்னா, அத வந்து கிரெடிட் பண்ணுவோம். விச் இஸ் அப்ளிகபிள் இன் தி 3rd கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதனால அத கிரெடிட் பண்றோம். அண்ட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த வேல்யூ வந்து வெளியில போகுதுன்னா, மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு இட்ஸ் கோயிங் அவுட். அதனால அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றாங்க. ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட் இன் தி புக் ஆஃப் பாம்பே மோட்டார் கம்பெனி. அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். யார் கையில இருந்து வெளியில போகுதுன்னா, மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி கையில இருந்து வெளியில போகுது. அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்தது வந்து ஹியர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிசீவ்டுங்கிறப்போ இங்க டெபிட் பண்ணாதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். ஆல் இன்கம் வில் பி என்டர்ட் ஆன் தி கிரெடிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அதனால நாம இங்க வந்து டெபிட் பண்றோம். அடுத்தது வந்து தேர்ட் இயர்க்கானது. தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 456.875. Again, we need to check with this interest table. 456.875 is the see 456.875 is the interest. So இந்த வேல்யூ எல்லாம் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி என்டர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் தே மே டபுள் வெரிஃபை. ஓகே. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா வேல்யூ பண்ணி திடீர்னு டைம் கிடைக்குது. சரி கொஞ்சம் லெத்தாஜிக்கா பண்ணுவோம், ரிலாக்ஸா பண்ணுவோம்னு பார்த்தாங்கன்னா, அந்த மிஸ்டேக் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஸோ டோன்ட் ட்ரை டு யூனோ ஓவர் ஸ்மார்ட் ஆர் டூ சம்திங் லைக் உங்களுக்கு தெரியலங்கிறத வந்து மறைக்கணுங்கிறதுக்காக நீங்க எதுவும் பண்ணாம ப்ராப்பரா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே. ஸோ ஸோ தட் நீங்களும் பயப்பட வேணாம். அவங்களும் வந்து பார்த்தாலும் பார்க்கலைனாலும் தே ஹாவ் டு கிவ் த மார்க். ஸோ இங்க வந்து மெட்ராஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றதுனால அதை கிரெடிட் பண்றோம். Okay, this is the final year installment interest. And next one is cash account data to address trading account. Final installment they are receiving. Cash is coming inside the business. Bombay Motor Company. அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். யாருக்கு வெளியில போகுதுன்னா மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனிக்கு. அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். Again, the interest is transferred to profit and loss account. Okay, with this the journal entry is over. And இந்த ப்ராப்ளம்லயும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். Try my level best to reply as early as possible. Thank you once again.